இந்த கதையோட பேரு பைக் ஆம்புலன்ஸ். ராய்கடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. 21வது நூற்றாண்டுல கூட அந்த கிராமம் ரொம்ப பழசாதான் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட தலைவர் பானு பிரசாத் ரொம்பவே மோசமானவரு. கிராமத்தை சரி பண்றதுக்காக வர்ற பட்ஜெட்டை அவருடைய சுயநலத்துக்கு தான் அவரு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த பட்ஜெட் பணத்தை வச்சு அவரு சிட்டியில சொந்தமா ஒரு டாக்ஸி பிசினஸ ஆரம்பிச்சாரு. ஷாம் அப்படிங்கிறவன் அவனுடைய கம்பெனில தான் டாக்ஸி டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஷாம் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தப்போ அவனுடைய மனைவி ரேகா சொன்னா, இனி நீங்க கொஞ்சம் பார்த்துதான் பேசியாகணும், அப்படி இல்ல சொந்தக்காரங்க கேட்டுருவாங்க. சொந்தக்காரங்களா? யாரு? நமக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்ல. அப்போ ரேகா அவளுடைய வயித்துல கைய வச்சு இப்படி சொன்னா, இங்க இருக்காங்க உங்க சொந்தக்காரங்க, ஏன்னா நீங்க அப்பாவாக போறீங்க. குழந்தை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஷாம் ஆகாயத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அன்னையில இருந்து ரேகாவை அவன் ரொம்ப பத்திரமா பாத்துக்க ஆரம்பிச்சான். ஷாம் எப்பவும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ரேகாவுக்காக பழம், மருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவான். இந்த மாதிரி அவங்க 2 பேரோட வாழ்க்கையில சந்தோஷத்தோட ஒரு புது வாழ்க்கை தொடங்குச்சு. ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துச்சு. ஒரு நாள் நைட்டு ரேகா எழுந்திருச்சா. ஆனா அவ மழை வந்து வீட்டுக்குள்ள சொட்டிருக்கிற தண்ணிய இருட்டுல பாக்க முடியல. அப்ப அவளுடைய கால் வலிக்கு அவ கீழே விழுந்துட்டா. அவ கர்ப்பமா இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப பெரிய அடிபட்டுச்சு. அவளுடைய தலையில இருந்து நிறைய ரத்தம் வலிய ஆரம்பிச்சது. ரேகாவோட இந்த நிலைமைய பார்த்ததும் ஷாம் முடிவு பண்ணா, இப்ப ரேகாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயாகணும். அந்த முழு கிராமத்திலயும் பானு பிரசாத விட்டா வேற எங்கேயுமே டாக்ஸியே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸ் வசதியும் இல்ல. ஷாம் வேகமா பானு பிரசாதோட வீட்டுக்கு ஓடி போனா. என்னாச்சு? இந்த ராத்திரில எதுக்கு வந்திருக்கீங்க? முதலாளி, ரேகாவுக்கு அடிபட்டிருக்கு, ரொம்ப ரத்தம் போயிருச்சு முதலாளி. தயவு செஞ்சு உங்க கார்க்கு குடுக்குறீங்களா? அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அட, நான் காலையில எந்திரிச்சு ஃபேமிலியோட ஷிம்லாவுக்கு ட்ரிப் போக போறேன். நான் உனக்கு வண்டி கொடுக்க முடியாது. முதலாளி, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, அவளோட நிலைமை சரியில்லை, ரொம்ப ரத்தம் போயிடுச்சு முதலாளி. இப்படியே விட்டா அவ செத்துருவா. ஷாம் பானு பிரசாத் முன்னாடி நின்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல கூட பானு பிரசாத் சுயநலமா யோசிச்சான். வண்டிய கொடுக்கவே முடியாது அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டான். அந்த நடுராத்திரியில ஷாம் அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிறதுனால அவன் வீட்டுல வச்சிருந்த தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு ரேகாவை அதுல படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். பள்ளம் மேடா இருந்த அந்த ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி போகும்போது ரேகாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருந்துச்சு. ரேகா, நீ கொஞ்சம் தைரியமா இரு, நான் உனக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டேன். மூச்சு நல்லா இழுத்து விடு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஷாம் நிறையவே முயற்சி பண்ணா. ஆனா ரேகா அவனுடைய கண் முன்னாடியே அவளுடைய உயிரை விட்டுட்டா. ரேகா இந்த மாதிரி திடீர்னு இறந்து போனதுல ஷாமோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. அவன் அங்கேயே தரையில உட்காந்து அவளை நினைச்சு அழ ஆரம்பிச்சான். கடவுளே. அன்னைக்கே ஷாம் ஒரு வாக்க கொடுத்தான், ரேகா மாதிரி இனி யாருடைய உயிரும் கண்டிப்பா போகாது. அதுக்கப்புறம் அன்னைக்கே அவன் போய் அவனுடைய பைக்ல 2 சைட் கார்டு, ஒரு ஷெட்ட போட்டான். அவன் அவனுடைய பைக்கை ஒரு ஆம்புலன்ஸா மாத்திட்டான். கிராமத்து ஜனங்களுக்கு ஃப்ரீயாவே அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அன்னையில இருந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுதான் ஷாமோட முழு நேர வேலையா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்போ பானு பிரசாதோட புள்ள வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பாம்பு அவனை கொத்திடுச்சு. உடனே பானு பிரசாத் புள்ளைய கார்ல எடுத்து போட்டுக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனான். ஆனா வழியெல்லாம் பள்ளமேடா இருந்துச்சு. அதனால பள்ளத்துல மழை தண்ணி ரொம்பிடுச்சு. பானு பிரசாதோட கார் அந்த பள்ளத்துல சேர்ல சிக்கிக்கிச்சு. அட கடவுளே, என்னோட பையனை காப்பாத்துங்க. நான் பண்ண தப்புக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். நான் இந்த ரோடு போடுற பணத்தை நான் பதுக்கி வைக்கலன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. அட கடவுளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க சாமி. அப்போ அதே வழியா ஷாம் போய்கிட்டு இருந்தான். ஆனா பானு பிரசாதோட பையன் மேல ஷாம்க்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது. அதனால உடனே அவன் அவனுடைய பைக் ஆம்புலன்ஸ்ல அந்த குழந்தைய போட்டுக்கிட்டு அந்த சின்ன பள்ளத்தை தாண்டி அவன் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பானு பிரசாதோட பிள்ளையோட உயிர் காப்பாத்தப்பட்டுச்சு. அட ஷாம், என்ன மன்னிச்சிருப்பா.
நான் உன்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். நான் என்னோட சுயநலத்துல நான் குருடனா மாறிட்டேன். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. ரேகாவோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். அப்படி இருந்தாலும் கூட நீ எனக்கு உதவி பண்ண. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பானு பிரசாத் ஷாம் கிட்ட மன்னிப்பு கேட்டான். அன்னையில இருந்து எல்லா கெட்ட விஷயத்தையும் விட்டுற அப்படின்னு அவன் வாக்கு கொடுத்தான்.